இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அடிஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் தாண்டி சில பேர் வந்து என்ஓசி கிடைக்காம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுவும் மெயினான ஸ்ரீலங்கன் போர்டுல வந்து சில பிளேயர்ஸ்க்கு என்ஓசி கொடுக்கவே இல்லை. அதில் ஒருவராக நம்ம நுவான் திசாரா முன்னாடி ஆர்சிபிக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாருல, இப்ப திரும்பவும் ஆர்சிபி ஸ்குவாட்ல இருக்காரு. வரணும் துடிச்சு ஸ்ரீலங்கன் போர்டு வந்து அவருக்கு என்ஓசி கொடுக்காத காரணத்தினால் நான் கோர்ட்டுக்கு போறேன் இவரானர் அப்படின்ட்டு லா சூட் ஒன்னு ஃபைல் பண்றாரு அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு. எனக்கு என்ஓசி தர மாட்டாங்க, பார்த்து ஏதாவது பேசி விடுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவரே வந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு. இப்போ இருக்கிற நிலவரம் பாத்தீங்கன்னா கொடுக்கல, இன்னும் என்ஓசி கொடுக்கல. நீ வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரிதான் வந்து இருக்கு எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸும். இப்ப அவர் வந்துமே பெருசா டிஃபரன்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆர்சிபி போர்ட் வில் நாட் பி வெரி கன்சர்ன்ட் ஓவர் நுவான் திசாரா. ஹேசல்வுட் இஸ் ஃபைன். ஹேசல்வுட்டுக்கு அடிப்பட்டாலும் இவர் இருக்காரு ஜேக்கப் டஃபி, அவர் பவர் பிளே போலரா வச்சு முடிச்சிருவாங்க. தாண்டி ஏதாவது நடக்கும் அப்படின்னா நம்ம வாய் முகூர்த்தம் சும்மா இருக்காதுல்ல, ஏதாவது நம்ம சொல்றப்ப ஏதாவது நடக்கும்ல, அது மாதிரி நடந்துச்சுன்னா நுவான் திசாராவோட தேவை அங்க வரும். அப்ப கூட வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து எடுத்து விளையாட வச்சுருவாங்க. ஆமா, இப்போ வரைக்குமே ஆக்சுவலி ஆர்சிபி வந்து துஷாராக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணாத காரணம் ஐ திங்க் தேர் எக்ஸ்பெக்டிங் துஷாரா டு ஜாயின் பேக் டு தி ஸ்குவாட் லேட்டர் ஆஃப் தி டூர்னமெண்ட். ஒரு மேபி ஒரு கடைசி ஒரு பிளே ஆஃப்ஸ் அப்போ ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவையில்லை ஆக்சுவலி. ஆமா, இப்போதைக்கு ஸ்குவாட் கரெக்டா வந்தா மேபி